வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் உறவுகளும் சார்புகளும்ங்கிறதுல 1.3 பயிற்சியில் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். f என்ற சார்பு f of x is equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x squared is equal to f of x the whole squared எனில் xஐ காணுங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒரு விதி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சமன்பாடு கொடுத்து எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், f of x அதனுடைய விதி எழுதிக்குவோம், 3 minus 2x. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா என்னது, இடது பக்கம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா, இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன செய்ய போகிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், 3 minus 2x த ஹோல் ஸ்கொயர்டு. ஏற்கனவே முந்தின சம்மில் வந்து நம்ம a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதி கொடுத்தேன், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அதை தான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு, இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போனா நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சரையும் என்ன பண்ணுறோம், சமப்படுத்துகிறோம். 3 minus 2x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் படி எழுதுகிறோம். ஆர்டர் படி எழுதும்போது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். ஒரு பக்கம் கொண்டு போகும்போது என்ன வரும், இந்த பக்கம் மைனஸ் 2x இதெல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போனா என்ன வரும், 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன வரும், 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. எல்லாமே வந்து என்னது, ஆறின் வகுபடி எண். அப்போனா 6ஆல் எல்லாத்தையும் வகுத்துருவோம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஆக்சுவலாக என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா மாணவர்களே, உங்களை எப்படிலாம் சுற்றி கொண்டு வந்து இந்த கணக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பு வர சான்ஸே இருக்காது. வணக்கம் மாணவர்களே, அடுத்த ஒரு கணக்கில் சந்திப்போம்.